இந்தியாவை பொறுத்தமட்டில் நல்ல தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முஸ்லிமின் நிலை, நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், மதத்தால் முஸ்லிம்கள், தேசத்தால் இந்தியர்கள், இதில் நாங்கள் வெறிபிடித்தவர்கள். நாங்கள் இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் முஸ்லிம்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள். இந்த தேசத்தில் மற்றவனுக்குள்ள வெறியை விட எங்களுக்குள்ள வெறி கூடுதலானது. இந்த தேசத்தில் உள்ள எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்றவர்களுக்குள்ள வெறியை விட எங்களுடைய வெறி கூடுதலானது. எங்களுக்குள்ள மொழி உணர்வை விட மற்றவர்களுக்குள்ள உணர்வை விட எங்களுக்குள்ள உணர்வு கூடுதலானது. ஆக இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் முஸ்லிம்கள், தேசத்தால் இந்தியர்கள், மொழியால் தமிழர்கள். இதுல நாங்க வேற எவனையும் உள்ள சேர விடுறதில்லை. எங்களுடைய பிற மொழி, தாய்மொழி பேசுகின்ற பிற சகோதரர்களுக்கு ஒரு ஆபத்து என்றாலும் துடிக்கெடுகின்ற கரங்கள் முஸ்லிமுடைய கரமாகத்தான் இருக்கும். அதனால இது யாரையும் பிளவுபடுத்துற ஒன்று அல்ல. இந்தியாவை பொறுத்தமட்டில் முஸ்லிம்களின் நிலை, உலக அரங்க பற்றியல்ல, இந்தியாவில் உள்ள தமிழ் முஸ்லிம்களின் நிலை எப்படி என்றால், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள் பை நேஷனாலிட்டி, இனத்தால் திராவிடர்கள், மதத்தால் நாங்கள் முஸ்லிம்கள். அதுல கொஞ்சம் கூட மாற்ற முடியாது. நீ எல்லாம் உங்க ஒப்பன் சொன்னாலும் முடியாது. எங்க அப்பனுக்கு அதிகாரம் உங்க ஒப்பாடுற சூப்பர். அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தாலும் சரி, இந்த நாட்டினோட ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, எவன் சொன்னாலும் இந்த 4 கருத்திலிருந்து எங்களுக்கு சிறிது அளவு கூட மாற்றமே கிடையாது. இட்ஸ் a confirmed statement. என்ன அதுல உங்களுக்கு எல்லாம் உறுதியில